தேசிய கல்விக் கொள்கை அவன் மற்ற ஸ்டேட்ல வச்சுக்கிட்டோம். இந்திக்கு இன்னும் தாய்மொழி என்ன இருக்கு? எந்த நாட்டுல எந்த மாநிலத்துக்கு சொந்தமானது இந்தி? எந்த மாநிலத்துக்கு சேராத ஒரு மொழியை நீயா ஒரு மொழியா உருவாக்கி அது தேசிய மொழின்னா? இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டை விட எந்த ஸ்டேட்ல இருந்து வருமானம் மத்திய அரசு அதிகமா போகுது? தமிழ்நாட்டுல இருந்தா போகுது. தமிழ்நாட்டுல வரி கூட அதிகமா போட்டு அதை வச்சு நம்ம தமிழ்நாட்டை நிரம்ப முடியாதா? தமிழை வச்சு நம்ம தமிழை வளர்த்துக்குவோம். தமிழை முதல்ல இந்தியா ஃபுல்லா நேஷனல் மொழி ஆக்கி எல்லா இந்திக்காரன் எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்க. அவன் படிச்சுட்டானா, ஒரு மாசம் அவன் படிச்சுட்டானா அந்த இந்திய 10 நாள்ல நாங்க படிச்சு காட்டுறோம். தமிழ்நாட்டையும் முட்டாளாக்குறது தான் பிஜேபி கொள்கை. ஹிந்தி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஹிந்தின்றது ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாது. இங்கிலீஷை வச்சு தமிழை சேர்த்து உலகம் ஃபுல்லா வளர்த்துக்குவோம். அதுதான் இப்ப மும்முனை கொள்கைன்னா தேசிய கொள்கை எதுக்கு இங்க தேவை? நமக்கு தேசியத்துக்கு நமக்கு என்ன வேலை இருக்கு? நம்ம தான் உலக லெவல்ல போயிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் படிக்கிறோம், தமிழை படிக்கிறோம். இங்கிலீஷ் இருந்தாவே இந்த உலகம் போல நம்ம சுத்தி வர போறோம். இந்தியா ஆப்டால் அது என்ன மொழி? அது இந்தின்றது ஒரு நேஷனல் மொழியே கிடையாது. அவனு சொல்லிட்டு கிடக்குறானு. அதுக்கு முன்னாடி இந்த இந்திக்கு முன்னாடி உலகத்திலே முதல் மொழி எதுனா தமிழ் மொழி தான். அவனுக்கு இந்த தமிழ் மொழி அங்கீகாரம் பண்ணி இந்தியா லெவல் ஃபுல்லா எல்லாத்தையும் படிக்க சொல்லு. அதுக்கப்புறமா இந்தியா நாங்க பத்தி யோசிக்கிறோம். தமிழை முதல்ல இந்தியா ஃபுல்லா நேஷனல் மொழி ஆக்கி எல்லா இந்திக்காரன் எல்லாத்தையும் படிக்க சொல்லுங்க. அவன் படிச்சுட்டானா, ஒரு மாசம் அவன் படிச்சுட்டானா அந்த இந்திய 10 நாள்ல நாங்க படிச்சு காட்டுறோம். நிச்சயமா. அப்ப இந்திக்கும் தமிழுக்கு என்ன வித்தியாசம்னா, தமிழ்ல இலக்கண மொழி நிறைய அகராதிகள் எல்லாமே இருக்கு. முன்னோர்கள் நம்ம அதாவது உலகம் தோன்றதுக்கு முன்னேறே தோன்ற மொழின்ற தமிழ் மொழி. இது நம்ம தமிழரால இன்னும் முழுமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்திக்காரன் என்ன தெரியும்? இந்தின்றது என்ன சும்மா சாதமே ஷா ஹூஹா கியா ஹோயா கியா ஹோயா தாவுஹான்றான். இது பெரிய மொழியாக்கி அவன் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து உலகம் ஃபுல்லா எல்லா நாட்டையும் முட்டாளாக்குன மாதிரி தமிழ்நாட்டையும் முட்டாளாக்குறது தான் பிஜேபியோட கொள்கை. அதனால எந்த ஜென்மத்திலும் பிஜேபியோட கொள்கை எடுப்படாது. தமிழகத்தில் இனி தமிழர்கள் தான் ஆளுவாங்க, தமிழ் தான் வளரும். இது உண்மையில கண்டிக்கத்தக்கதான். அதாவது எனக்கு நிதி அவங்க எங்க இருந்து கொடுக்குறாங்க? மத்திய அரசாங்கம் நிதி எங்க கொடுக்குறாங்க? ஜிஎஸ்டி வரி போறோம், தொழில் வரி போறோம், எல்லா வரியும் போறோம். இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டை விட எந்த ஸ்டேட்ல இருந்து வருமானம் மத்திய அரசுக்கு அதிகமா போகுது? தமிழ்நாட்டுல இருந்தா போகுது. நம்ம கொடுக்கறத அது பங்கீடு பண்ணி மற்ற மாநிலத்துக்கு கொடுக்கணும். நம்ம கொடுக்க போறோம். அவன் மத்திய அரசு தனிப்பட்ட முறை நமக்கு ஒன்றும் கொடுக்கல. நம்ம கொடுக்கறது அவன் கொடுக்க போறான். அவன் நிதியா கொடுக்கணும். நம்மளுடைய வரி அவன் கொடுக்காம நிறுத்தி என்ன பண்ணுவான்? தமிழ்நாட்டினுடைய வரி நம்ம முதலீடு பண்றோம், ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், எல்லாம் பண்றோம். இதை நாங்க மத்திய அரசாங்க கொடுக்கல. நம்ம இதை வச்சு நாம ரன் பண்ண முடியாதா? நம்ம நாட்டினுடைய வரி கூட அதிகமா போட்டு தப்பு இல்ல. தமிழ்நாட்டுல வரி கூட அதிகமா போட்டு அதை வச்சு நம்ம தமிழ்நாட்டை ரன் பண்ண முடியாதா? இந்தின்றது ஒரு முக்கிய. இந்தி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்தின்றது ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாது. இந்தியை வச்சு நம்ம வளரும்னு சொன்னா நம்மளால அங்க போகணும், மற்ற ஸ்டேட்டுக்கு போகணும். இங்க என்ன நடக்குது? மற்ற ஸ்டேட்டுக்காரன் ஃபுல்லா இங்கதான் வேலை செய்யறான். நம்ம நாளுக்கு வேலை இல்லாம அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ் தான் நேஷனல் ஆகணும். அப்ப இந்திக்கார ஃபுல்லா இங்கதான் வேலை செய்யறான். தமிழ்காரன் ஃபுல்லா அவன் ஆரம்பத்துல அங்கங்க போனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்திக்கார ஃபுல்லா தான் எல்லா இடத்துலயும் தமிழுக்கு வேலை இல்லாத இந்தியா தான் வேலை செய்யறான். அப்ப தமிழ் தான் நேஷனல் மொழி ஆக்கணும். இந்திக்கார ஃபுல்லா இங்க வரும்போது அவன் தமிழ் தெரிஞ்சுட்டு வந்தா பிரச்சனை இல்ல. அப்ப இந்திய கத்திரி நாம அங்க வேலை, அவனே இங்க வேலை இல்லாம இங்க வரான். அப்ப நம்ம இந்திய படிச்சு நாம இங்க வேலைக்கு போக முடியும்? தேவையே இல்ல. தேசிய கல்விக் கொள்கைன்றது தேவையே இல்லை. நமக்கு தமிழ் இங்கிலீஷே போதும். தேசிய கல்விக் கொள்கை அவன் மற்ற ஸ்டேட்ல வச்சுக்கிட்டோம், எதனால பண்ணிட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் அது போதும். தமிழை வச்சு நம்ம தமிழை வளர்த்துக்குவோம். இங்கிலீஷை வச்சு தமிழை சேர்த்து உலகம் ஃபுல்லா வளர்த்துக்குவோம். ஹிந்தி கத்தி வச்சுனா பொழிச்சிக்கலாம். ஏன்னாச்சும் போய் நவுரு நான் சொல்ல போலன்றா எனக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ் எல்லாம் மறந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஹிந்தி கத்தி வச்சுனா பொழிச்சிக்கலாம். அவர் நல்ல சட்டம் தான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஹிந்தி தான் இப்ப பெஸ்ட். ஏன்னாச்சும் போய் நவுரு நான் சொல்ல போலன்றா எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்ல போலன்ற தமிழ்ல பேசினா கூட தெரிய மாட்டேன் யாருமே. हिंदी படிக்கலாம். ஏன் எதுக்காக ஹிந்தி? நான் ராஜஸ்தான்கார் தான். ராஜஸ்தான் ஆள்னா. ஓகே ராஜஸ்தான். ஹிந்தி ஓகேவா? இங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி தேவைதானா? இல்ல தமிழ்நாட்டுல ஹிந்தி படிக்கணுமா வேண்டாமா? நமக்கு பிசினஸ் தனியா இருக்கு இப்போ. ஓகேயா? ஹிந்தி இங்க தமிழ் உள்ளவங்களும் ஹிந்தி கத்துக்கலாமா? கத்துக்கலாமா? படிக்கணுமா? கத்துக்கலாம். ஹிந்தி வேணும். தமிழ்நாட்டுல ஹிந்தி வேணுமா வேண்டாமா? ஹிந்தி எதுக்கு? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தமிழே போதாத. தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி எதுக்கு? தமிழ்ல இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், இந்தி நாட்டில் இல்லைல்ல. முதல்ல இதெல்லாம் ஒரு அமைச்சர் நாட்டை ஆள்றாங்க, எப்படி இருக்கணும்னு தெரியாம இருந்துன்னு இருக்காங்க.